ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில், என்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத டீட்டெயில் உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் எத்தனை என்ன ரெக்ரூட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அதனோட ஒரிஜினல் சைட்டில் தான் நம்ம இதில் இப்போ இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இது டோட்டலாக 309 டோட்டலாக வேகன்சிஸ் இருக்குது. இதில் என்ன வேகன்சிஸ் இருக்குது, எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இதை நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இதில் தெரியும். இதில் நம்ம எந்த லிங்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ரீசெண்டாக அப்டேட்டில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் இருக்கா தமிழில் இருக்கா, 8 பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லாகவே இருக்குது. இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏர்போர்ட் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஏஎல்பி ஓப்பன். ஏன்னா ஹிந்தியில் இருக்குது, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம இங்கிலீஷில் வந்துருச்சு பார்த்தீங்க. இந்த இதில் டோட்டலாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் 309 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை இது கேட்டகரி வைஸாக அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அன்ரிசர்வ்டுக்கு 125 கூட சொல்லியிருக்காங்க. இதில் 20, 72, 55, 27 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி ஆஃப் 3 years இன் சயின்ஸ் வித் பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் would be subjected in any one of the semester curriculum அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா the candidate shall have minimum proficiency in both spoken and written English in level of 10th plus 2 standard. The candidate shall have passed English as one of subject in 10th or 12th standard சொல்லியிருக்காங்க. Degree should be from recognized deemed university or from apex institution, that means IIT, IIMX, TISS இதெல்லாம் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் ஆர் ஈக்குவலண்ட் ஆஃப் பேச்சுலர்ஸ் டிகிரி. Candidate having BE, BTech, BSc degree are allowed to apply where essential qualification is prescribed as bachelor's degree engineering அப்படி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உங்களுக்கு 27 தான் இருக்கணும். டோட்டலாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் ஃபார் 5 years ஆஃப் SC ST அண்ட் 3 years ஆஃப் OBC அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓப்பனிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் 25/4/2025. க்ளோசிங் டேட் 24/5/2025. 1 month கேப் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிறது அவங்க அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பிக்கு லெவல் 11 குரூப் பி லெவல் டோட்டலாக உங்களுக்கு 45,000 40,000 உங்களுக்கு இதில் என்னென்ன உங்களுக்கு பேசிக் பே இருக்குது. இன் அடிஷன் டு பேசிக் பே டியர்னஸ் அலவன்ஸ் பர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பேவா HRA இருக்குது, ஹோம் ரெண்ட் அலவன்ஸ், CPF இருக்குது, கிராச்சுவிட்டி, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், மெடிக்கல் பெனிஃபிட், இது எல்லாமே இதில் இருக்குது. ஆஸ் பர் ஏஐ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ ரூல்ஸ் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பே ப்ரொடெக்ஷன் வில் பி ப்ரொவைடட் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் கம்மிங் த்ரூ த ப்ராப்பர் சேனல் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ ஒன்லி இந்தியன் நேஷனல் ஃபுல்ஃபில்லிங் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கேன் அப்ளை ஃபார் த above போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
candidates, second vacancy. Selection process எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, candidates should carefully read the important instruction before filling the application form and ensure that eligibility criteria இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க போஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் the basis of detail furnished in application form, provisional eligible candidates shall be called for computer based test and admit cards shall be issued to them accordingly. Candidates will have regularly visited AAE website and link registered email அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக தான் இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒன்லி ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், வாய்ஸ் டெஸ்ட், சப்ஸ்டன்ஸ் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட், சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட், தென் பிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு டூரிங் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் த கேண்டிடேட் வில் ஹேவ் டு பர்ச்சேஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அலாங் வித் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோஸ்காபி ஆஃப் ஆல் தி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் வரும்போது candidates already working in central government, state government, autonomous body, public sector undertaking are required to produce no objection certificate from the present employer at the time of அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ அப்படி இல்லைன்னா அட்டானமஸ் பாடியிலுக்கு இது பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஒன்னொரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபாலோயிங் சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வில் பி டெஸ்டட், சைக்கோ சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட் அண்ட் தி டெஸ்ட் ரிப்போர்ட்டர் சேம் ஷுட் பி நெகட்டிவ். அப்போ uptamine and uptamine type stimulation, opiates and metabolics, cannabis, இதெல்லாமே அவங்க பார்ப்பாங்க. கொக்கைன் இதெல்லாமே வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே அவங்க வந்து எடுத்து பார்த்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the provisional section of the candidates will be as per the merit list prepared on the basis of the performance in computer based test subject to negative test report for consumption of psychoactive substance, qualifying the voice test including psychological assessment test, physical medical examination and background verification as applicable for the post and subject meeting all other eligibility criteria prescribed for the post அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த போஸ்ட் வந்து கரெக்டாக அந்த இதுக்கு வந்து நம்ம எலிஜிபிலிட்டி ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் அகைன் மிஸ்கண்டக்ட் அப்படின்னா நம்ம எக்ஸாம் டைம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து how to apply மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் அப்ளைங் த போஸ்ட் த கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் தட் ஹி எலிஜிபிலிட்டி ஆஃப் அதர் நார்ம்ஸ் மென்ஷன் இன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்பயுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஷுட் ஹேவ் வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். இதை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கே போக முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் ஸ்கேனிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்லோட் வந்து 3 மாதத்துக்கு கம்மியாக இருக்கிற 3 மாதத்துக்கு ஓல்டு இல்லாத ஃபோட்டோவை பார்த்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒயிட் பேப்பரில் பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ மோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. inclusive of GST to be paid by candidates through online mode only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The application form integrated with the payment gateway. Payment process can be completed with the following instruction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UPI இந்த மாதிரி SBI கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாமே நார்மல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ளிகேஷன் ஆஃப் தி கேண்டிடேட் என்ஷூர் தி அட்வர்டைஸ்மெண்ட், பர்த் கேட்டகரி, சப் கேட்டகரி இது எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த், கேட்டகரி, சப் கேட்டகரி, ஜெண்டரு, இமெயில், மொபைல் நம்பர் இது எல்லாமே நம்ம கரெக்டாக அந்த கரெக்ட் நம்பர் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வேறு எதுவும், ஏன்னா இதில் எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் அவங்க எகைன் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா படித்து பார்த்துட்டு நம்ம அந்த எலிஜிபிலிட்டி இருக்கமா இல்லையான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சேலரியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீயும் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கையுமே நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா நீங்கள் எகைன் ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள்.
இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது இப்போ உங்களுக்கு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனோடு நான் சொல்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீட்டெயிலோடு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.